அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து யோக தண்டாசனா, இல்லைன்னா யோகி தண்டாசனாலும் சொல்லலாம். யோகினா நம்ம வந்து இப்போ செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் செய்கிறாங்க, சித்தர்கள் அந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி பொசிஷனில் உட்கார்ந்துருப்பாங்க சித்தர்கள். அதனால் நம்ம யோகி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். யோக தண்டாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. யோக தண்டாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம். பயிற்சி ஆசனம் 1. கால் நீட்டி தண்டாசனா வந்துடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதில் வந்து ஒரு கால் மட்டும் இப்படி எடுத்து வைக்கிறோம். எடுத்து இந்த வலது காலை எடுத்து இடது கையோட இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எல்போ மடிப்பில் இந்த இடத்துல வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த கை இப்படி வைக்கிறோம். இன்னொரு கையை இப்படி சுற்றி வந்து அப்படியே கை வந்து கோத்துக்கிறோம். முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காலும் வந்து ரொம்ப இப்படி கீழே இல்லாமல் இந்த மாதிரி கிராஸாக எதுவும் இல்லாமல் நேராக வந்து இப்படி வைக்கணும். மேலே தூக்கி வைக்கணும். தூக்கி வச்சுட்டு நிமிர்ந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் அந்த குழந்தைய வந்து எப்படி இப்படி தாளாட்டுவீங்களோ அந்த மாதிரி பண்ணும். இது பேர் வந்து பேபி ராக்கிங்னே சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராடல் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த இன்னொரு காலை வந்து இப்படி நீட்டியும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மடக்கியும் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இப்படி வச்சு நீங்கள் பண்ணணும். இது பண்ணும் போது என்ன ஆகும்னா, இந்த கிராயின் ஏரியா இந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா லூசன் ஆகிடும். காலும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். இப்போ அதே மாதிரி நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை எடுத்து வலது கையில் இந்த எல்போ மடங்குற இடத்துல இப்படி வைக்க போகிறோம். ரொம்ப மேலே தள்ளியெலாம் வைக்க வேண்டாம். நடுவில் இந்த சோல் வந்து நடுவில் இப்படி வைக்கணும். இன்னொரு கையை இப்படி சுற்றி வந்து வச்சு கையை கோத்துக்கோங்க. முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. காலை கொஞ்சம் நல்லா இப்படி மேலே தூக்கிக்கோங்க. அப்படியே வந்து இப்படி ஸ்விங் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சி ஆசனங்கள் செய்ய தான் வந்து உங்களுக்கு அந்த ஆசனாவோட முழுமையாக வந்து அழகாக வந்துடும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பயிற்சி ஆசனம் 2. கால்களை மடக்கிடலாம். இப்போ ஒரு கால் எடுத்து இப்படி முன்னாடி வைக்கிறோம். இந்த 2 கைக்கு நடுவில் வந்து அந்த காலை வைக்கிறோம். இந்த இன்னொரு பின்னாடி இருக்க காலை வந்து நல்லா வந்து தள்ளி இப்படி வைக்கிறோம். இப்படி தள்ளி வைக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதேமாதிரி காலும் வந்து நல்லா உங்களுக்கு விரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கை மட்டும் இப்படி கீழே வச்சுக்கோங்க. இன்னொரு கையை வலது காலை வச்சுருக்கிறதுனால வலது கையை வச்சு இந்த காலை வந்து இப்படி பிரிக்க போகிறோம். இப்படி தள்ளி வைக்க போகிறோம். இந்த மாதிரி தள்ளி இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்க போகிறோம். லைட்டாக வந்து ஒரு ட்விஸ்டிங் மாதிரி வரும். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். அப்படியே வந்து இப்போ இடது காலில் வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி கை இப்படி வச்சிடுறோம். இந்த காலை நீட்டி வைக்கணும்னா கொஞ்சம் விட்டோ டக் பண்ணிவிட்டு முட்டியை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வைக்கணும். தூக்கிட்டு முட்டி கீழே இறக்கி வச்சுட்டு இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ கால் வந்து நல்லா நீண்டி வந்துடும், எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இப்போ அதே மாதிரி வந்து இடது கால் வச்சுக்கிறதுனால இடது கையை வச்சு இந்த காலை வந்து இப்படி பிரிக்கிறோம். நல்லா பிரிச்சுட்டு லைட்டாக இப்படி ட்விஸ்ட் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். வஜ்ராசனத்தில் வந்துடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பத்த கோணாசனா, அதான் பட்டர்ஃப்ளை சொல்கிறோம்ல, அதை பண்ணிடலாம். ஒரு கால் இப்படி நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இன்னொரு கால் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. கைகள் கோத்துக்கோங்க. கால் விரல்களோட சேர்த்து கைகளை கோத்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி தள்ளணும். இப்படி ஆட்டும் போது அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிராயின் ஏரியா வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அதே மாதிரி இந்த ஹிப்பு வந்து பின்னாடி நல்லா ஓப்பன் ஆகும். இந்த கால் எவ்வளோ கீழே வருதோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் இப்படி மேலே இப்படி தூக்கி இருக்குன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நீங்கள் இப்படி செய்ய தான் உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா இப்படி கீழே போகும். அதே நேரத்தில் இந்த 2 கால், இந்த குதிக்காலை வந்து நல்லா இப்படி உள்ளே தள்ளி இப்படி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு நல்லா வந்து இப்படி வந்து ஆட்டலாம்.
இதெல்லாம் வந்து நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம், எவ்வளோ நேரம் வந்தாலும் செய்யலாம். இது வந்து பேசிக்காக இருக்கிறக்குள்ள பயிற்சி ஆசனம். பத்த கோணாசனா இதை வந்து உட்கார்ந்துட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் வந்து நீங்கள் பண்ணலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்த பயிற்சி ஆசனம் வந்து கால்கள் வந்து இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு கால் மட்டும் எடுத்து இந்த கால் மேலே இப்படி போடுறோம். வலது காலை எடுத்து இடது கால் மேலே முட்டி மேலே இப்படி வைக்க போகிறோம். ரொம்ப இப்படி தள்ளி போகக்கூடாது, கொஞ்சம் வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ வலது கால் வச்சிருக்கிறதுனால வலது கை இந்த பக்கமாக கொண்டு வரணும். உங்களோட ட்ரைசெப் இருக்கு இல்லையா, இந்த ட்ரைசெப் கையோட ட்ரைசெப் அது வந்து இந்த சோலில் வரணும், கால் பாதத்தில் வந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி வரும். சாஞ்சு வந்து இப்படி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வந்து இப்படி நீங்கள் வச்சுடுங்க. லைட்டாக ட்விஸ்டிங் பண்ணிங்க. ஓகே, இப்படி வச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். கை இங்கே பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கை இப்படி கீழே வைக்கிறதுனால வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் உங்களுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கை, இந்த ட்ரைசெப் வந்து இந்த பாதத்தில் வரணும், கால் பாதத்தில் நடுவில் வந்து வரணும். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிடலாம். இடது கால் எடுத்து வலது கால் மேலே இப்படி முட்டியில் இப்படி மேலே இப்படி வைக்கிறோம். இந்த கொலுசு போகிற இடம் வந்து இந்த முட்டி கிட்ட கரெக்டாக இப்படி வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போது இடது கையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வரும்போது இங்கே கை இங்கே வைக்க வரல அப்படிங்கன்னா நல்லா இப்படி சாஞ்சிக்கோங்க. சாஞ்சிட்டு இந்த கையை எடுத்துகிட்டு வந்து இப்படி வைங்க. வச்சுட்டு காலை லைட்டாக தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து நின்றும். இந்த கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொன்று பயிற்சி ஆசனம். இப்போ ஒரு கால் இப்படி வச்சுக்கோங்க, இன்னொரு காலை வந்து இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களோட இந்த தொடைப்பகுதியோட மேல் பகுதி இருக்குல்ல, அது வந்து நல்லா இப்படி கீழே வரணும். நீங்கள் அந்த கால் இப்படி எடுத்துகிட்டு வரும்போதே நீங்களும் நல்லா சாஞ்சிட்டு இப்படி வரணும். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொடைப்பகுதி, இந்த கிராயின் ஏரியாலாம் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 4-5 தடவை வந்து பண்ணிக்கலாம். உங்களோட தொடையோட மேல் பகுதி கீழே வரணும். 3 4 5 6. தளர்த்திக்கலாம். அப்படியே வந்து இப்போ நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். ஒரு கால் நீங்கள் இப்படி நீட்டியும் இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி மடக்கியும் வச்சிடலாம். அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கால் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வர போகிறோம். நல்லா வந்து இப்படி கொண்டு போகிறோம். 2 3 4 5 6. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ ஆசனாக்கு போயிடலாம். யோக தண்டாசனா. பயிற்சி ஆசனங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம இப்போ அப்படியே பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, காலை வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த காலை இப்படி வைக்கிறோம். வலது காலை இது மேலே வைக்கிறோம். இப்போது வலது கையை இந்த ட்ரைசெப்பை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த காலை வந்து அப்படியே நல்லா எடுத்துட்டு இப்படி கொண்டு வரும். கொண்டு வரும்போது இந்த பயிற்சி ஆசனம் பண்ணோம் இல்லையா, அடுத்தது பண்ணோம் இல்லையா, அது மாதிரி வந்து கீழே வைக்கிறோம். கீழே வச்சுட்டு இந்த கால் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஆம்பிட்குள்ளே வந்து இப்படி வைக்கிறோம். நல்லா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை வந்து இப்படி வைக்க போகிறோம் சின்முத்திரையில். இன்னொரு கையை நீங்கள் இப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி கீழே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி நம்ம இடது பக்கம் வந்து செஞ்சிடலாம். வருதோ வரலையோ நம்ம வந்து இடது பக்கம் செஞ்சிடலாம். கால் எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி இடது கையை கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த கையை வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா இப்படி தள்ளுனீங்கன்னா
இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இப்படி வரும். வந்து நல்லா கை இப்படி உள்ள வைங்க. இந்த காலை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வச்சுட்டு இப்படி வைக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது யோகா தண்டாசனம். யோகி தண்டாசனா கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஆசனா தான். இன்டர்மீடியேட்லேருந்து அட்வான்ஸ் ஆசனா தான். அதனால கொஞ்சம் இந்த பயிற்சி ஆசனங்கள் நிறையவே செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். நிறைய முறை வந்து செய்யணும். செய்ய தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பட் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து வந்துடும். ஆனால் அந்த பயிற்சி ஆசனங்கள் இப்போ நம்ம நிறைய வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. அது பண்ணுறதுனால வந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்பு கூடுகள் வந்து நல்லாவே விரியும். கைகளுக்கும் கால்களுக்குமே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். இந்த பொசிஷன் லாஸ்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து அந்த இது வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, கைகள் அந்த தண்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் கை வச்சுட்டு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். சித்தர்கள் சில டைம்ல வந்து இந்த மாதிரி அமருவாங்க. அந்த ஆசனாவை நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி கொண்டு வரும். இந்த ஆசனம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.